ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அவருடைய 2020 வேர்ல்டு கப்பில் மெயின்ஸ் 11 யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா கண்டிப்பாக இருப்பார். அவர் தான் இப்போ நம்பர் 1 2020 பேட்ஸ்மேன் வர. அது இல்லாமல் அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட 190 கிட்ட வச்சுருக்காரு. அவரேஜும் பார்த்தீங்கன்னா 36, 56 அடிச்சிருக்காரு. செஞ்சுரி 2 வச்சுருக்காரு. பவர் பிளேலே எல்லோரையும் கதிகலங்க வச்சுருவார் பவுலரை. அதனால் கண்டிப்பாக பவர் பிளேயில் ஃபஸ்ட்டு அவர் தான் விளையாடுவார். அடுத்து அவரால் யாருன்னு பார்த்தீங்கன்னா கில் இல்லாதனால கண்டிப்பாக சஞ்சு சாம்சன் தான் டீமில் இருப்பார். அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டுமே நல்லா தான் இருக்குது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்காரு. ராஜஸ்தான் ராயல்ஸில் ஃபுல்லாகவே ஓப்பனிங்காக விளையாடிட்டு இருக்காரு. அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 150 வச்சிருக்காரு. அவரேஜ் 36 இருக்குது. 50ல் 3, செஞ்சுரி 3 அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க ஓப்பனிங்கில் 2 பேரும். நம்பர் 3ல் பார்த்தீங்கன்னா திலக் வர்மா. ஏசியா கப்லேயே பார்த்துட்டோம், நல்லாவே விளையாடினார். ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் மாதிரி விளையாடிட்டு இருக்கிறாரு. நல்லா விளையாடுவார், கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. நம்பர் 4ல் பார்த்தீங்கன்னா நம்ம சூரியகுமார் யாதவ், நம்ம கேப்டன் தான். அவரோட ஃபார்ம் தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது. இருந்தாலும் பார்ப்போம், 2020 வேர்ல்டு கப்பில் அவரோட நல்லா விளையாடினாலும் விளையாடலாம். பார்ப்போம், நல்லா விளையாடினா நல்லது. நல்ல பேட்ஸ்மேன் தான், நல்ல ஸ்ட்ரைக் ரேட், நல்ல அவரேஜ் எல்லாமே வச்சுருக்கிறார். பட்டு மோசமான ஃபார்மில் இருக்கிறாரு. பார்ப்போம். நம்பர் 5ல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஹார்திக் பாண்டியா, நம்பர் 1 ஆல்ரவுண்டர், சொல்லவே தேவையில்லை. சவுத் ஆஃப்ரிக்கா டூர்லேயும் போட்டு பொழந்து கட்டிட்டார் எல்லாரையும். பவுலரை வந்த உடனே 6-4 அடிச்சு தள்ளிட்டார். செம்மையாக விளையாடினார். இவரோட அவரேஜ் நல்லாவே இருக்குது. ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருக்குது. விக்கெட்டுமே 101 விக்கெட் எடுத்துருக்காரு. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது ரொம்ப நல்ல விஷயம் இந்தியாவுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங்கை புதுசாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்குவாடில். நல்ல பிளேயர் தான். பின்னாடி வந்து நல்லா அடிக்கக்கூடிய பிளேயர், அதிரடியான பிளேயரு. வந்த உடனே வேகமாக ஆடக்கூடிய பிளேயர் தான். ஃபீல்டிங்கும் நல்லா பண்ணுவார். பவுண்டரி லைன்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 10-15 ரன் சேவ் பண்ணி வந்துடுவார். நமக்கு நல்ல பிளேயர் தான். அடுத்து 7வது பார்த்தீங்கன்னா நம்ம வைஸ் கேப்டன் அக்ஷர் பட்டேல் வருவார். அப்புறமே ஒரு 80 விக்கெட் எடுத்து வச்சிருக்காரு. பவுலிங்கும் நல்லா போடுவார், பேட்டிங்கும் ஓரளவு பண்ண தான் செய்வார். அதிரடியாக விளையாட மாட்டார், கொஞ்சம் ஸ்லோவாக விளையாடாலும் நல்லா விளையாடுவார். ஒருவேளை விக்கெட் ரொம்ப வேகமாக விழுந்துச்சுன்னா கொஞ்சம் மேலே வந்து ஆடுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஹர்ஷதீப் சிங் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு மேட்ச்சுக்கு 2 விக்கெட் எப்படியும் எடுத்துடுவார். அதனால் நம்பர் 7ல் அவர் தான் வருவார். நம்பர் 8ல் பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா. நம்பர் 9 ஜஸ்பிரீத் பும்ரா. அப்புறம் வந்து எக்கானமி ரேட்டை பார்த்தீங்கன்னா 6.5. 22 மேட்ச்சில் 6.5 எக்கானமி ரேட்டில் பவுலிங் போகிறதுலாம் எவ்வளோ பெரிய கஷ்டம்னு எல்லாருக்கும் தெரியும். 6.5 இருக்குது. அதனால தான் இவர் டாட் பால் போடுறதுனால ஹர்ஷதீப் சிங் நிறைய விக்கெட் எடுத்துடுறாரு. இவரோட ப்ரெஷர் எல்லாமே அங்கே ரிலீஸ் பண்ணலாம்னு பார்க்குறாங்க. ஆனால் அவருக்கு விக்கெட் எடுத்துட்டு போயிடுவார். அடுத்து நம்பர் 10ல் யார் வரான்னு பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி. நம்ம வருண் சக்கரவர்த்தி சவுத் ஆஃப்ரிக்கா டூர்லேயும் கலக்கிட்டார். எப்படியும் இவரும் மேட்ச் 2 விக்கெட் எடுத்துடுவார். நம்ம ஹோம் கிரவுண்டில் வர மேட்ச் சொல்லவே தேவையில்லை, எப்படி 2 விக்கெட் எடுப்பார். மேன் ஆஃப் தி சீரீஸ் வாங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா எப்படி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு நல்லா இருக்குது. அடுத்து நம்பர் 11ல் பார்த்தீங்கன்னா நம்ம குல்தீப் யாதவ். இவருக்கு அதிகமாக சான்ஸ் கொடுக்குறதில்ல. ஆனால் இந்தியன் ஹோம் கிரவுண்டில் மேட்ச் நடக்கனால கண்டிப்பாக ஸ்பின்னுக்கு சாதகமான சூழ்நிலை நிலவும். அதனால் கண்டிப்பாக 11ல் குல்தீப் தான் வருவாராக இருக்கும். பார்ப்போம். நீங்கள் மெயின் 11ல் யாரெல்லாம் விளையாடுவாங்கன்னு உங்களுடைய கெஸ்ஸிங் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.